காயின் மட்டும்தான் இந்த அளவுக்கு நம்ம லோ பிரைஸ் அப்படிலாம் திங்க் பண்ணும் பட்சத்தில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல சொல்லக்கூடிய பிட்காயின் எத்திரியம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வளர்ந்து நிக்குது, இன்னும் வளர்ந்து போகுதுன்றதா கணிப்பு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டாஜ், அப்புறம் ரிப்பிள், எக்ஸ்எம்ஆர், மொனேரோ, டேஷ், லைட் காயின், அடா, ஆட்டம், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இன்னைக்கு டாப் 10, 20, 30 இருக்கக்கூடிய காயின். இவங்களுடைய பிரைஸ்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது டாஜ் பாருங்க இருக்கிறதுலே ஹையா 41 rupees 0.72 போயிருக்கு. ஆனா இப்போ கரண்ட் ரேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காயின் மார்க்கெட் கேப்ல 13.12, 3.18 டைம்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. எக்ஸ்ஆர்பி 156 ஹையஸ்டா போயிருக்கு. ஏன்னா இது எல்லாமே பேங்கிங் செக்டர்ஸ், ஸ்டாண்டர்ட் பேங்க் யூஸ் பண்றாங்க பேக் எண்ட்ல. 43 rupees தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட். 3.6 டைம்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு ஆல் டைம் ஹைல இருந்து. டேஷ் பாருங்க 75,000 போனது இன்னைக்கு வெறும் 2,500. இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்ச் நோட்ல இந்த பெஸ்ட் காயின் அதுதான். அதுவே 30 டைம்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. லைட் காயின் எடுத்துப்போம், இன்னைக்கு பிட்காயின் வந்து ஃபீஸ் அதிகமா இருக்கு. அதே சேம் இதுதான் லைட் காயின்ல ஃபீஸ் கம்மி. அது 27,000 போனது இன்னைக்கு வெறும் 7,087 rupees மட்டும்தான். 3.9 டைம்ஸ் டவுன் ஆயிருக்கு. மேட்டிக் பாலிகன் சொல்லக்கூடிய இன்னைக்கு ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸால உருவாக்கப்பட்டது 204, 59 rupees தான். 3.43 டைம்ஸ். அடா அதே போல ஃபேமஸா இன்னைக்கு வந்து இவிஎம் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய விஷயம், எக்ஸம் அவங்களுடைய பிரைவசி பேஸ் பண்ணி ஆட்டம், காஸ்மோஸ் சொல்லக்கூடிய இந்த காயின் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4.5 டைம்ஸ் டவுன் ஆயிருக்கு. அதே நம்ம பெல்டெக்ஸ் காயின் மார்க்கெட் கேப்ல 10.13. ஆனா இன்னைக்கு நம்ம 3 rupees எடுத்துட்டா கூட நமக்கு 3 to அதே 4 டைம்ஸ் தான் நமக்கு டவுன்ல இருக்கு. அப்போ இன்னைக்கு டாப் 30ல இருக்கக்கூடிய இந்த காயின்களே, டாப் 10ல இருக்கக்கூடிய காயின்களே இந்த அளவுக்கு நம்ம டவுன் ஆயிருக்கும் போது நம்ம வந்து இதை டவுன் பேசிட்டு இருக்கிறோமே, இது மார்க்கெட்டோடைய சுச்சுவேஷனை தவிர நம்ம காயினுடைய சுச்சுவேஷனோ இது தனிப்பட்ட இதுவோ கிடையாதுன்றதை உணர ஆரம்பிச்சாச்சு சார். இதை கொண்டு போய் டீமுக்கும் சேர்த்திருக்கோம். அதே நேரத்துல இது ஒரு பெரிய பிளஸ்ஸாகவும் பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு 295 ரேங்க்ல இருக்கிறோம் காயின் மார்க்கெட் கேப்ல. அப்படி இருந்துமே ஸ்ட்ராங்கான பொசிஷனா பெல்டெக்ஸ் நம்ம பார்க்க முடியும், செய்ய முடியுதுன்றதுதான் இன்னைக்கு நான் உறுதியா சொல்லுவேன். அதே நேரத்துல இந்த அஷ்யூர்டு ரிட்டர்ன் பிளானை பாத்தீங்கன்னா ஸ்டாக்கிங் $200, $500, 1000, 2000, 5000, 10,000 பிரிச்சு அது பர்சன்டேஜ், அது மந்த்லி ரிட்டர்ன்ஸ் நம்ம எவ்வளவு டாலர்ல வரப்போகுது, அப்படியே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கிங்கான ரிட்டர்ன்ஸை எத்தனை மாசத்துல எடுக்கலான்றது பாருங்க. 25 மாசத்துல நம்ம எடுத்துடலாம். 35 மந்த்ஸ் நமக்கு கிடைக்கிறது ஃபுல்லாவே ப்ராஃபிட் தான். அப்புறம் 23, 22, 21, 20, அப்ப 19.6 10,000 இன்வெஸ்ட் பண்றோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 40 மந்த் அவங்களுக்கு இருக்கக்கூடியது மிகப்பெரிய ப்ராஃபிட். அதே போல ஒரு கிரிப்டோவை வித்தவுட் ரிஸ்க்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு தான் இந்த பிளானா மெயினா நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கிறதுனால தான் அவங்க கிட்ட கேள்வி கேட்கறாங்க. இன்னும் அந்த கேள்விக்கே இங்க வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம பதில் சொல்ற இடத்துலயே நம்ம இருக்க மாட்டோம். ஆல்மன் அதுவே இன்னைக்கு வந்துட்டு 5 years கொடுக்குறோம்னு சொல்லல, இதே 8 years ஸ்டாண்டர்டா கொடுத்த நிறுவனம் தான் ஆல்மன் நீங்க கொடுத்துட்டு இருக்குது. பிளஸ் அதே போல நோ வரி சப்போர்ட் மார்க்கெட் அப் அண்ட் டவுன், இதுதான் முக்கியமா நம்ம சொல்லணும். அதே போல மந்த்லி அஷ்யூர்டா நம்ம ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் போது அவங்க எதனா பிளான் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ரெஃபரல் கமிஷன் பாருங்க, இதுதான் மெயின். நம்ம பிசினஸ் பண்றவங்களுக்கு நம்ம இங்க எங்கேயுமே டாலர்ல பர்சன்டேஜ் பண்ணி நம்ம கொடுக்கல. எல்லாமே 8% ஆகட்டும், ரெஃபரல்ல வரக்கூடிய 10% ஆகட்டும், நமக்கு எல்லாமே பெல்டெக்ஸ் முழுமையா கிடைக்கிறதுனால இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. அப்போ முழுமையா நம்ம என்ஜாய் பண்ண போறோம் பெல்டெக்ஸை. இதை இன்வெஸ்டா வரவங்களுக்கு வேணா அவங்க திங்க் பண்ணலாம், ஓகே எனக்கு ஸ்டாண்டர்டா கிடைக்கணும். ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் கிடைக்கக்கூடிய பிளான் தான் லாஸ்டா இந்த டிடிபி ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாங்க, அழகா நமக்கு டிசைன் பண்ணி அதை வந்து 3 yearsல ஒரு காம்போல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா 5,000 பண்ணும்போது மந்த்லி அவருக்கு வந்து 60 காயின்ஸ் கிடைக்கும். அவர் மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த 3rd year வந்து 7,500, டோட்டலா அவருக்கு வந்து 9,660 மட்டுமே தான் கிடைக்கும். அப்போ அவர் 3 வருஷம் வெயிட் பண்ணி 1 மடங்கு லாபத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா இங்க பாருங்க, அதே நம்ம குரூப் இன்சென்டிவா 7,600 எடுப்பார் ஒருத்தர் வந்து ஒரு டிடிபி வந்து அச்சீவ் பண்றாருன்னா. அப்போ ஆவரேஜா 10,000 காயின் கொண்டு வருவார் பிசினஸ். லெஃப்ட்ல 10 users, ரைட்ல 10 users கொண்டு வரும்போது அவருக்கு 7,600 காயின் குரூப் இன்சென்டிவ். பிளஸ் வந்து இந்த மாசம் நம்ம கரண்ட்ல பண்ணோம்னா பிளஸ் 2% இருக்கு. அது ஒரு வந்து 1,900 காயின். டோட்டலா 19,500. கிட்டத்தட்ட 3 மடங்கு லாபத்தை நம்ம பெற முடியும். 3 வருஷம் வெயிட் பண்ணி 1 மடங்கு லாபம் எடுக்க போறோமா, இல்ல 3 மாசத்துல 3 மடங்கு லாபத்தை எடுக்க போறோமா? அவர் மெச்சூரிட்டி கிடைக்கிறதுல அப்புறம் 3 வருஷம் கழிச்சு, ஆனா 3 மாசத்துல அவர் 3 மடங்கு லாபம் பார்க்க ஒரு வாய்ப்பா இதை பாக்குறேன். இதுதான் சார் டீமுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ உண்மையாவே கொஞ்சம் நான் ஒரு தூக்கம்